இந்த நடிகையும் சரி, இந்த பெண்ணும் சரி, இருவருக்கும் வயது 58 தான். ஆனால் இருவரின் தோற்றத்திலும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. 58 வயதிலும் எப்படி இந்த நடிகை இளமை தோற்றத்தோடு இருக்கிறார்? அதே 58 வயதிலுள்ள இந்த பெண்மணி தோற்றத்தில் முதுமையடைந்து காணப்படுகிறார். பெரும்பாலான நமது பெண்கள் இளமையான வயதிலேயே முதுமையான தோற்றத்தை அடைந்து விடுகிறார்கள். ஓர் ஆணோ பெண்ணோ அவர்களுடைய பயாலாஜிக்கல் ஏஜ் சுமார் 40 என்றால் அவர்களின் உடல் ரீதியான வயது சுமார் 55 ஆகிவிடுகிறது. ஏறக்குறைய இந்த 15 வயது முதுமையான தோற்றம் நமது ஆண் பெண் இருபாலருக்கும் வந்து விடுகிறது. இதற்கு அடிப்படை காரணம் இறைவன் நமக்கு கொடுத்துள்ள உடலையும் மனதையும் ஏனோதானோ என்று அலட்சியப்படுத்தி சரியாக பராமரிக்காததுதான். நமது உடல் பராமரிப்பு என்பது நமது வயதை குறைத்து நோய் எதிர்ப்புச் சக்தியை வளப்படுத்தி நோயற்ற நீண்ட ஆயுளோடு வாழக்கூடிய மிக அற்புதமான இயற்கை வாழ்வியலுக்கான வாழ்க்கை மந்திரம். நமது உடலை பராமரித்து உடல் பொலிவும் மனத்தெளிவும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ பல லட்சங்கள் தேவையில்லை. நமது இளமையை திரும்பப் பெற்று விரைவாக முதுமை அடைவதை விட்டும் நம்மை பாதுகாத்தும் சிறப்பாக வாழ இதோ 7 அற்புதமான வழிகள். பண்டைய மருத்துவ முறையான ஆயுர்வேதம் எப்படி அது நமக்கு இளமை மற்றும் பிரகாசமான தோற்றத்தை கொடுக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். நம் தோற்றம் வயது முதிர்ச்சி அடைவதற்கு எதிராக நாம் கடைபிடிக்க வேண்டிய ஆயுர்வேத விஷயங்கள் மொத்தம் 7. நம்மை இளமை தோற்றத்தோடு பிரகாசிக்க உதவும் அந்த 7 முக்கியமான குறிப்புகளை பார்ப்போம். முதலாவது, ஆயுர்வேத மூலிகைகள். அதன் மூலம் நம் உடலுக்கு ஊட்டமளிப்பதாகும். அந்த புகழ் பெற்ற ஆயுர்வேத மூலிகைகள் நெல்லிக்காய், மஞ்சள், அதிமதுரம், மஞ்சிஸ்தா மற்றும் சந்தனம். இவை நம் சருமம் வயது முதிர்ச்சி அடைவதற்கு எதிராக தீவிரமாக செயல்படுகின்றன. இவற்றை மருந்து போன்று உட்கொள்ளவும் செய்யலாம் அல்லது சருமத்தின் வெளிப்புறத்திலும் பயன்படுத்தலாம். இவற்றில் ஏதேனும் ஒன்றையோ அல்லது அனைத்தையும் கலந்தோ பேஸ்ட் செய்து பின்னர் அதை முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து முகத்தை கழுவி விடவும். இதன் மூலிகைகளில் நெல்லிக்காய் பவுடராகவும் மாத்திரைகளாகவும் கிடைக்கிறது. அதை வாங்கி சாப்பிடலாம். ஆனால் பவுடராகவும் மாத்திரைகளாகவும் உட்கொள்வதை விட சிறந்த முறை அதை சாறு செய்து குடிப்பதுதான். அது எந்த தீங்கும் செய்யப் போவதில்லை. இது ஓர் எளிய பழம். எனவே நெல்லிக்காயை உட்கொள்வது நமக்கு நிறைய ஆக்சிஜனேற்றங்கள் மற்றும் வைட்டமின் சி ஆகியவற்றை கொடுக்கும். அதிமதுரம் ஒரு மிகச் சிறந்த மூலிகை. இது சருமம் வயது முதிர்ச்சி அடைவதற்கு எதிராக செயல்படும் பண்புகளை கொண்டுள்ளது. இதனை உட்கொள்ளும்போது தொண்டையிலிருந்தே அதன் செயல்பாடு ஆரம்பிக்கிறது. இது நமது தொண்டைக்கும் நுரையீரலுக்கும் செரிமான அமைப்பிற்கும் மிகவும் நல்லது. இந்த மூலிகைகளில் பல தேயிலையாகவும் மாத்திரைகளாகவும் கிடைக்கின்றன. அவற்றை நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் பயன்படுத்திக் கொள்ளலாம். இரண்டாவது, ரசாயன கலவை உள்ள பொருட்கள் பயன்படுத்துவதை தவிர்ப்பது. நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தும் பல பொருட்களில் ரசாயனங்கள் இருக்கிறது. அது உணவாக இருக்கலாம் அல்லது அழகு சாதன பொருளாக இருக்கலாம். நம்மில் பலர் இந்த ரசாயன அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தி சரும நிறமியால் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதற்கு ஒரே தீர்வு அந்த ரசாயன அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவதை நிறுத்துவதுதான். நமது சருமம் பழைய நிலைமைக்கு திரும்ப நாம் பயன்படுத்த வேண்டியது கொண்டைக்கடலை மாவு. இதனை 1 மாதத்திற்கு முகத்தில் பூசி வந்தால் தோல் நிறமி குறைவதோடு மட்டுமல்லாமல் நம் சருமம் பொலிவுடன் அழகாக தோற்றமளிக்கும். இது நம் முகத்தில் ஏற்கனவே பூசப்பட்ட இரசாயனங்களை அகற்றி நிறைய நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். காரணம், இது மூலிகைகள் மற்றும் இயற்கை பொருட்களின் சக்தி என்பதே. மூன்றாவது, உடற்பயிற்சி மற்றும் யோகா. குறிப்பாக சுவாச பயிற்சிகள் மற்றும் தியானம் ஆகும். ஒரு நாளில் 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு மட்டுமே சுவாச பயிற்சிகளைச் செய்தால் நல்ல பொலிவான பளபளப்பான சருமத்தையும் ஆரோக்கியமான உடலையும் நாம் பெறலாம். இதை 1 மாதத்திற்கு தொடர்ச்சியாக செய்தாலே மிகவும் அழகான விளைவுகளை நம்மால் உணர முடியும்.
இன்று இன்டர்நெட்டில் சுவாச பயிற்சிகளை எப்படி செய்வது என்று பல தகவல்கள் பெற முடியும். ஆனால் அதில் குறிப்பாக உள்ள சுவாச பயிற்சி அனுலோம் விலோம் ஆகும். அதை சரியான வழியில் எப்படி செய்வது என்று தெரிந்து இந்த பயிற்சியை செய்யுங்கள். நல்ல மாற்றங்களை நீங்கள் காண்பீர்கள். இதைச் செய்யும்போது பெரிய மாற்றம் ஒன்றும் நடப்பதாக நாம் உணரவில்லை என்றால் அதைப் பற்றி கவலை கொள்ள வேண்டாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வோம். நம் உடலில் பெரிய மாற்றங்கள் நடப்பதை நாம் காண்போம். அடுத்து யோகாசனம். நம்மை என்றும் இளமையாக இருக்கச் செய்யும் அழகான பயிற்சியாகும். அதில் குறிப்பாக நம்மை என்றும் அழகுறச் செய்யும் 5 யோகாசனம் பற்றிப் பார்ப்போம். சிர்சாசனம், வஜ்ராசனம், சர்வாங்காசனம், உத்தனாசனம், உஸ்திராசனம். இந்த 5 ஆசனங்களும் நம்மை இளமையான தோற்றத்திலே வைத்திருக்கும் சிறந்த ஆசனங்களாகும். 4வது நல்ல தூக்கம். நன்றாக தூங்கி எழுந்த ஒரு நபரின் முகத்தில் ஒரு பொலிவையும், நன்றாக தூங்காத ஒரு நபரின் முகம் மந்தமாக இருப்பதையும் நம்மால் கவனிக்க முடியும். போதுமான நல்ல தூக்கம் இல்லை என்றால் முகத்தில் வயதான தோற்றத்திற்கான செயல்முறை வேகமாக இருக்கும். இதனால் வேகமாகவே நம் முகம் பொலிவிழந்து வயது முதிர்ச்சி பெற்றுவிடும். சரியான தூக்கம் கிடைக்கவில்லை என்றால் அதை சிறிய விஷயமாக கருத வேண்டாம். முறையான சரியான தூக்கத்தில் கவனம் செலுத்துவோம். சரியான தூக்கத்திற்கு இணையாக எந்த ஒரு மூலிகையோ உடற்பயிற்சியோ கிடையாது. எனவே நாம் அழகான சருமத்தை விரும்பினால் நல்ல மற்றும் ஆழ்ந்த தூக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். 5வது உணவு பற்றியது. காய்கறிகள். குறிப்பாக காய்கறிகளில் பருவகால காலகட்டங்களில் கிடைக்கும் காய்கறிகளில் நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அந்த காய்கறிகளை நம் உணவோடு எடுத்துக் கொள்ள வேண்டும். மூலிகைகளாக கருதப்படும் இலவங்கப்பட்டை, ஏலக்காய், இஞ்சி, மஞ்சள் போன்ற மசாலா பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இவைகள் நம் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்க உதவும். மேலும் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களையும் நாம் உண்ணும் இந்த உணவிலிருந்தே பெற முடியும். மசாலா பொருட்கள் என்றால் சுவைக்காக சேர்க்கப்படும் பொருட்களல்ல, இது போன்று இயற்கையாக கிடைக்கும் மூலிகை மசாலா பொருட்களை சேர்க்க வேண்டும். இவை சுவையையும் தரக்கூடியது. 6வது பழங்கள். அவகோடா, பப்பாளி, மாதுளம்பழம், தர்பூசணி, ஆரஞ்சு பழம் போன்ற பழங்களை சாப்பிடலாம். இவைகளில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் சத்துக்களும் சருமத்திற்கு தேவையான நீர் சத்துக்களும் விட்டமின்களும் உள்ளதால் நம் தோற்றம் பொலிவுடன் இளமையாக காட்சியளிக்கும். இறுதியாக இரவு உணவு. என்ன சாப்பிடுகிறோம், எந்த நேரத்தில் சாப்பிடுகிறோம் என்பது மிக முக்கியம். காலையில் எழுந்தவுடன் முகத்தில் ஏற்படும் வீக்கம், கண்களின் கீழ் ஏற்படும் வீக்கம், இவற்றுக்கெல்லாம் காரணம் நம் இரவு உணவு விஷயத்தில் போதிய கவனம் செலுத்தாததுதான். நாம் ஒரு நல்ல காலை பொழுதை அடைய விரும்பினால் இரவு உணவானது அதில் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இரவு உணவை மாலை 6 மணிக்குள் சாப்பிட முயற்சிக்கவும், அதன் பின் தண்ணீர் குடிக்கலாம். அது சிறந்தது. குறிப்பாக மூலிகை தேநீர் குடிக்கலாம். இந்த சிறிய மாற்றத்தைச் செய்வது நம் சருமம் உட்பட உடல் முழுவதும் நிறைய நல்ல விளைவுகள் மற்றும் மாற்றங்களை உணர முடியும். ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்யச் சொல்லுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் மென்மேலும் எங்களுக்கு சிறந்த வீடியோக்களை உருவாக்க உதவியாக இருக்கும். நன்றி. வணக்கம்.